இன்றைய இனிய காலை தென்றலில் அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 8, அன்புடைமை. குறள் எண் 75. அன்புற்று அமர்ந்த வழக்கன்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இவ்வுலகில் இல்லறத்தில் இன்பமடைந்து பெறுகின்ற பெருமையை அன்பினை பெற்றவராக பொருந்திய அறிவிலான பயனேயாகும் என்று அறிந்தோர் கூறுவர் என்கிறார். அவர் சொல்லல, அறிந்தோர் கூறுவர் என்கிறார். என்ன மாதிரி எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. ஆனால் அன்பு தான். அதாவது நான் மறுபடியும் டீட்டெயிலாக சொல்லிட்டு அப்புறமா அன்பு தான் கணவனும் மனைவியும் ஒன்றாக இரு உள்ளங்களாக இருந்த கணவனும் மனைவியும் ஈருடல் ஓர் உயிராகி இருப்பதற்கு காரணமே அன்புதான். அந்த அன்பினால்தான் அவர்கள் நன்றாக இனிமையாக இல்லறத்தை வாழ முடியும். இல்லை என்றால், அதாவது அந்த அன்பு இல்லை என்றால் இருவரின் வாழ்க்கையும் இனிமையாக இருக்க முடியாது. இதனைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக உணர்த்தியுள்ளார் என்று அவர் சொல்றாரு. பிறர் சொல்லுவார்கள் என்று சொல்வார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் அவர் ஏன் பிறர் சொல்வார்கள் என்று சொல்கிறார் என்றால், இந்த விஷயத்தில் எல்லாவற்றையும் பலருடைய கருத்துக்களை கேட்டு தான் எழுதியிருக்கார். இந்த இப்படி குறளை எல்லா குறளும் அவர் எழுதியது தான். அதில் சில குறளை மட்டும், ஏன்னா அவரும் வாசுகியும் அன்புடையவர்களாக இருந்து இன்பமுற்று வாழ்ந்தனர் என்பது எல்லோரும் அறிந்ததே. ஆனால் மற்றவர்களும் இப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியுள்ளார். இப்போ இளம் தம்பதிகள் இருக்காங்கல்ல, இதனை புரிந்து கொள்ள வேண்டுங்க. இளம் தம்பதிகள் அன்பை பெற்றுதான் அவர்கள் இல்லறத்தில் இன்புற்று வாழ முடியும். அதனை தெள்ளத் தெளிவாக திருக்குறளில் தெய்வப்புலவர் உணர்த்தியுள்ளார். அதனால் நாம் எல்லோருமே அன்புடனே வாழ்ந்து இல்லறத்திலும் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கை இன்பமாக அமைய வேண்டும். அப்படி அமைந்தால் நாம் குழந்தைகளை பெற்று நன்மக்கட்பேரை பெற்று அவர்களை படிக்க வைத்து அவர்களுக்கு திருமணம் செய்து கொண்டு அப்படி வாழ முடியும். இதனால தான் தெய்வப்புலவருக்கு எல்லாரும் பாராட்டுகிறார்கள். யாராவது ஒருத்தர் திருவள்ளுவர் என்னங்க அப்படின்னு சொல்லணும் யாரும் சொல்லவே மாட்டாங்க. காரணம் அவ்வளோ அற்புதமான குறளுங்க. இது அற்புதமான திருக்குறள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.